என்னடா அது இவன் பழத்தை சுற்றி சுற்றி காமிக்கிறான்னு இருக்கீங்களா? அதுக்காக காமிக்கிறேன் நான். இந்த பாருங்க அந்த காம்பு பகுதியை பாருங்கள், நல்லா க்ரீனாக இருக்குங்களா? அதை வந்து எந்த வித வந்து பூசணம் புத்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்டு பார்த்து வாங்க. பழம் வந்து பலாப்பழமும் இதுவும் வந்து நிறைய பேர் வாங்க தெரியாது. எப்படின்னா இந்த பழம் விளம்பழம் வாங்கினா வெயிட்டாகவும் இருக்கணும், வாசனையாக இருக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மழை சீசனில் அதை வாங்கிட்டதுனால கொஞ்சம் இது வந்து செம்பழம் இது, அதுதான் எனக்கு கிடைச்சிது, அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஒரு 4 பழம் வாங்கினேன், இது கொஞ்சம் இதுவாக இருந்தது, இதை உடைச்சிட்டேன் நான். எப்படி இருக்குது பாருங்கள், பழம் அருமையாக இருக்குது பாருங்கள். இதுதான் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது, கூலிங்கு. இது வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது, ரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப சிறந்தது. ஸோ எலும்புக்கு, பல்லுக்கு, வயிறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இது சால்வ் பண்ணும், பித்தத்தை குறைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து உட் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. பொண்ணுங்க பாருங்கள் எப்படி விரும்பி அதை லைக் பண்ணி எடுப்பாளுங்க. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப உடம்பு நல்லது. அதுதான் சீசனுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு உணவே மருந்துன்ற முறையில் சாப்பிட்டு வந்தால் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓகே.